இங்க இந்த 3 நாள் கண்டினியூஸ் லீவ் கிடைச்சதுனால சாட்டர்டே எங்கேயாவது வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம். சாட்டர்டே அப்படி அவுட்டிங்க்கு நாங்கள் போன இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஈச்சனாரி விநாயகர் கோயிலுக்கு தான் போனோம். பிரம்மாண்டமான விநாயகருங்க அவர். 5 அடி உயரமும் 3 அடி பருமனும் கொண்ட இந்த விநாயகர் வந்து ஆக்சுவலாக பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்காக மதுரையிலேருந்து இந்த விநாயகரை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு இந்த ஈச்சனாரிக்கு வந்த உடனே வண்டி அச்சு முறிஞ்சு இங்கேயே இந்த விநாயகரை வச்சுருக்காங்க. திரும்பவும் பேரூர் கொண்டு போக ட்ரை பண்ணும்போது அது முடியல. ரொம்ப தடவை ட்ரை பண்ணியும் முடியாத போது காஞ்சி சங்கராச்சாரியார் தான் இந்த விநாயகர் இங்கே தான் இருக்க ஆசைப்படுறாரு, அவருக்கு இங்கேயே கோயில் எழுப்புங்கன்னு சொன்னதுனால அவரது ஆணைப்படியே இங்கே கோயில் கட்டி இந்த விநாயகரை வச்சுருக்காங்க. இந்த விநாயகரை வேண்டினவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும், தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அது பலருக்கு நிறைவேறவும் செஞ்சுருக்கு. அதனால் நீங்கள் எல்லாமே மறக்காமல் இந்த விநாயகர் கோயிலுக்கு போங்க, போய் வேண்டுங்க, நல்லது நடக்கும். அதோடு இன்னும் ஒன்று சொல்லணும், யார் யாரெல்லாம் ஈச்சனாரி விநாயகர் கோயிலுக்கு போகிறீங்களோ பூ, தேங்காய், பழம், பூ எல்லாமே வாங்கிட்டு போங்க. அங்கே கோயில்கிட்ட இருக்கிற கடையில் பார்த்திங்கன்னா கொள்ளை விலைக்கு தான் விற்கிறாங்க. ஒரு தாமரைப்பூ கொஞ்சோண்டு அருகம்புல்லே பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு அங்கே எதுவும் வாங்கிடாதீங்க. அங்கே போயிட்டு நாங்கள் அடுத்து வந்தது வந்து வேளாங்குளம் ஏரின்னு நினைக்கிறேங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் நல்லா நடந்து அது எல்லாமே சுற்றி பார்த்தோம். உங்களுக்கு எல்லாம் முன்னமே தெரிஞ்சிருக்கும், நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் போய் எல்லாமே நல்லா பார்த்தோம். பயங்கரமாக டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருந்தது. கோயம்புத்தூர் மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இடத்த பார்க்குறக்கு ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அந்த பகுதி மக்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு டைம் பாஸ். அங்கேருந்து நேராக நாங்கள் மாதம்பட்டிக்கு போகலான்னு சொல்லி மாதம்பட்டி போனோம். மாதம்பட்டியில் நிறைய திராட்சை தோட்டமும் இலந்த மரமும் நிறைய இருக்குங்கிறதுனால அவங்களே திராட்சை ஜூஸும் கிரேப் ஜூஸ் பண்ணி விற்கிறாங்க. இழந்த வடையும் பண்ணி விற்கிறாங்க. அதனால் அதை வாங்கிட்டு வந்தோம். செக் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சுங்க. திராட்சையும் 1 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கினோம். திராட்சையும் பார்க்க அப்படியே புதுசாக பளபளன்னு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. போகிறவங்க கண்டிப்பாக வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேல் நாங்கள் போனது வந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு போனோம். பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. நியாயமான கோரிக்கையோடு அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக மறுமுறை நீங்கள் அந்த கோயிலில் போய் பட்டீஸ்வரரை பார்க்குறக்குள்ள அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். அதனால் நியாயமான கோரிக்கையோடு போங்க. நிச்சயமாக சிவபெருமான் வந்து உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார். எல்லோரும் போங்க, சிவனை வேண்டி அருள் பெறுங்க. அங்கேருந்து பேரூர்லேருந்து நேராக நாங்கள் கிளம்பி வந்தது வந்து அன்னபூர்ணா ஹோட்டல். மணி 7 ஆயிடுச்சு. அதனால் நைட் டிஃபனை முடிச்சுட்டு போயிடலான்னு அன்னபூர்ணா ஹோட்டலில் முன்னாடி இருக்கிற அன்னபூர்ணிக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அன்னபூர்ணா ஹோட்டலில் டிஃபன் முடித்தோம். டிஃபன் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக நாங்கள் கிளம்பி வர வழியில் அமுதாஸ் பார்த்தோம். அமுதாஸில் இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். நல்ல சீப்பாகவும் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது. வாங்கிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். எங்கேயும் மழையில் நாங்கள் மாட்டல. இது தாங்க எங்கள் வீக்கெண்ட்.